ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாஸ்டேக்கில் 3000 ரூபா ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். புதிய ஃபாஸ்டேக் விதிகளின்படி 3000 ரீசார்ஜ் செய்து வருடம் முழுவதும் 200 முறை சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தாமல் நீங்கள் பயணிக்கலாம். சுங்கவரி வசூலிப்பதற்கான ஃபாஸ்டாக் விதிகளை அரசாங்கம் அவ்வப்போது மாற்றிட்டு வராங்க. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துகின்றனர். புதிய கொள்கையின் கீழே வாகன உரிமையாளர்கள் ஆண்டுக்கு 3000 செலுத்தி ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்க முடியும். இந்த அமைப்பு சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலில் இருந்து நிவாரணம் அளிப்பதோடு எரிபொருளையும் மிச்சப்படுத்தும். கார், வேன் போன்ற வர்த்தகம் சாராத தனிநபர் வாகனங்களுக்கு மட்டும் புதிய ஃபாஸ்டேக் விதி பொருந்தும். புதிய கொள்கையின் கீழ் வாகன உரிமையாளர்கள் ஆண்டுதோறும் 3000 செலுத்துவதன் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகள், விரைவு சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் ஆண்டு முழுவதும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களால் பயணிக்க முடியும். இந்த ஃபாஸ்டேக் கணக்குடன் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்படும். இதன் காரணமாக மக்கள் மீண்டும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. இந்த புதிய விதிகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி 3000 ரீசார்ஜ் செய்து வருடம் முழுவதும் 200 முறை சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கலாம். புதிய ஃபாஸ்டேக் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மக்கள் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. மக்கள் எரிபொருளையும் சேமிக்கலாம். இந்த புதிய முறையின் உதவியுடன் சுங்கவரி வருவாய் ஈடு செய்யப்படும் மற்றும் மோசடி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.